இப்போ வந்து நம்ம இந்த மோட்ரு பக்கத்தில் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இது வந்து கரிசலாங்கண்ணி. இது உடம்புக்கு நல்லதுங்க. இதை கீரையாட்டு கடைஞ்சி சாப்பிட்டீங்கன்னா இந்த அணுக்கள் நம்மளுக்கு ரொம்ப வைரஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அணுக்கள் வந்து இதனால அணுக்கள் அதிகரிக்கும் பார்த்துருங்க. இதை நீங்கள் வாரத்துக்கு 2 முறை கடைஞ்சோ இல்லை பொரியல் பண்ணியோ கரிசலாங்கண்ணி சாப்பிட்டுக்கலாம். 2 கரிசலாங்கண்ணி உண்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மஞ்சள் கலரில் பூ பூக்கும். இது ஒயிட் கலர் பார்த்தீங்களா, இது கரிசலாங்கண்ணி. நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி அதுக்கும் யூஸ் ஆகும். இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வயக்காட்டில் பக்கத்தில் தான் இருக்குதுங்க கரிசலாங்கண்ணி. நம்ம இங்கே தான் பொறிக்க வந்திருக்கோம். இதெல்லாம் கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரையும் வந்திருக்கு பார்த்துருங்க. இது என்னன்னா நம்மளுக்கு முடிகள் வந்து இப்போவுமே இளநர முடி கணக்காக கலர்கள் மாறுது முடியிலையே. அப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு காய்ச்சி எண்ணெயில் காய வச்சு இதை நீங்கள் போட்டிங்கன்னா முடியெல்லாம் நல்லா கறக்கும் பார்த்துருங்க. அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எண்ணெய்க்கு காய்க்கணுமா, எண்ணெய்க்கு உங்களுக்கு காய்க்கணும்னா இப்படி வேணுமா கரிசலாங்கண்ணி வாங்க. பவானி பக்கத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல்.